அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சக்கூர் சாவுல் ஹமீத் எஸ்பி பட்டணத்திலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கடா, இப்போ பழைய குர்ஆன் பிரதிகள், அதாவது இத்து இறந்து போன அல்லது பாதி பக்கங்கள் இல்லாமல் பிஞ்சு போன, இந்த மாதிரி ரொம்ப பழசாக போய் இப்படி எடுத்த உடனே பேப்பர் கையில் வந்துடும். இந்த மாதிரியான குர்ஆன்களை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது பத்திரமா வச்சு ஒரு யூஸும் கிடையாது. அப்போ அப்படியான குர்ஆன்களை நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஆனால் இந்த மாதிரியான குர்ஆன்களை அது நம்ம யூஸ் பண்ணவும் முடியாது. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஒன்று தாவை தோண்டி என்ன செஞ்சிடலாம், மண்ணுக்குள்ளே போட்டு பேச்சிடமாக்கு அது இத்து மண்ணோட மண்ணாக போயிடும். அல்லது தண்ணியில் பேப்பரை கரைக்கிற மாதிரி கரைச்சி விட்ருவாங்க சில இடங்களில், அந்த மாதிரியும் செய்யலாம். அல்லது எரிக்கலாம். எரிக்கிறத பொறுத்தளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, குர்ஆன் பல பிரதிகள் எடுத்ததுக்கப்புறம் பல பேர்கிட்ட இருந்த அக்கக்கா இருந்த இந்த சின்ன சின்ன பிரதிகளை எல்லாம் வாங்கி என்ன செய்கிறாங்க, அதுதான் குர்ஆன் அப்படிங்கிற மாதிரி போயிடும் அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, அந்த பிரதிகளை எல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்க, எரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ முதல்ல குர்ஆன் தான் நம்ம முதல்ல என்ன விளங்கணும் அப்படின்றா, குர்ஆன் என்பது ஓசை தான் குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய் வழியாக சொல்லிவிட்டு தான் போனாங்க. அதை மனனம் செய்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாக்கக்கூடிய வழியாகத்தான் 2 வழிமுறையை கடைபிடிக்கிறாங்க. உள்ளத்தில் பாதுகாக்கக்கூடியது, இன்னொன்று எழுத்து மூலமாக பாதுகாக்கக்கூடியது. எழுத்து மூலமாக பாதுகாக்கப்பட்டது ஓதுனா தான் குர்ஆனை ஒழிய, அது சும்மா வெறும் அட்டையை நம்ம வச்சிருக்க ஒரு புக்காக நம்ம வச்சிருக்கிறோம், குர்ஆன் தான். ஆனால் அதனால என்ன பிரயோஜனம் இருக்குது, என்ன நன்மை இருக்குது? ஒரு நன்மை இல்லை. குர்ஆன் 10 குர்ஆன் வச்சிருந்தா நன்மையா? குர்ஆனை ஓதுனா தான் நன்மை. அப்போ அந்த அடிப்படையில் ஓசை என்பது தான் பிரதானமாக இருக்கக்கூடிய குர்ஆன். இது பாதுகாக்கக்கூடிய வழிமுறையில் அடிப்படையில் குர்ஆன். அது கை கால் பற்றக்கூடாது, கீழே போட்ட யாரும் மிதிச்சிருவாங்க, அந்த மாதிரியாக நீங்கள் உணர்வீர்களே. ஆனால் ஒன்று என்ன செஞ்சிடலாம், தாவை தோண்டி பதச்சிட்டீங்களாக்கு அது மண்ணோட மண்ணா என்ன செஞ்சிடும், பேப்பர் இத்து ஒன்றுமில்லாமல் போயிடும். அப்படிலாம் தண்ணியில் பேப்பரை கரைச்சோம்னா கரைஞ்சி போயிடும். கரைஞ்சி ஒன்றுமில்லாமல் என்ன செஞ்சிடும், எல்லாம் தனித்தனியாக கூலாக போயிடும். அல்லது நீங்கள் என்ன செஞ்சிடலாம், எரிச்சிக்கலாம். அந்த மாதிரி பழைய பிரதிகள் ஒன்றுக்கு ஆகாத, உபயோகம் இல்லாத, இத்து இறந்து போன, ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த மாதிரியான பிரதிகளை என்ன செய்யலாம், இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். அது குற்றமாகாது அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும்.